ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு அக்ஷய திருதி அன்றைக்கி எடுத்ததுங்க. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அப்படியே இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் அக்ஷய திருதியை வந்துட்டு ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலாம் பிரிக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கலசம் வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் மகாலட்சுமி அம்மன் பூஜை தான் செஞ்சுருந்தேன். நகை வந்து நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில் தான் வாங்குவோம். அதுதான் நமக்கு எப்போவுமே சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நான் கலசம் வச்சு மகாலட்சுமி அம்மனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சிருவேன். ஆனால் இந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மாதம் வந்துட்டு வைக்க முடியல, பண்ணவும் முடியல. சரி, கண்டிப்பாக இந்த தடவை பண்ணிடணும் அப்படின்ட்டு கலசம் வச்சு அழகாக வந்துட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. கலசம் சொம்பில் தண்ணி, பன்னீர், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ₹1 காயின், ₹1 இல்லை ₹5 காயின், ஒரு லெமனு, ஜவ்வாது, அப்புறம் கலச தீர்த்த பொடி நமக்கு கடைகளில் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு தேங்காயில், மட்டை தேங்காயில் அம்மனுடைய திருநாமம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் தேங்காய் முக்குற அளவுக்கு நம்ம வைக்கணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இதை செய்யும்போது வந்துட்டு நம்ம சாமி நினச்சிட்டு பண்ணும்போது அந்த தண்ணியிலையும் தேங்காயில் வந்துட்டு அம்மன் வந்துட்டு ஆவாகனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்துட்டு சத்யநாராயணருக்கும் பண்ணணும். பட் என்னென்னா, நம்ம தண்ணியில் வந்துட்டு குங்குமம் ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு விபூதி, ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதி, பெண் தெய்வமாக இருந்தால் நம்ம குங்குமம் ஆட் பண்ணுவோம். ஸோ குங்குமம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி கலசம் ரெடி பண்ணுறீங்களோ அவங்க அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்பணும் நம்ம கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி அன்னைக்கு சத்யநாராயணர் பூஜை செய்யும்போது அன்னைக்கு வந்துட்டு நம்ம அழகாக கலசம் வச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம். பௌர்ணமி செய்வாங்க. சிலர் வந்துட்டு சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் செய்வாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுவாங்க. அம்மனுக்கு வந்து நிறைய விசேஷங்கள், நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஐயர்லாம் கூப்பிட்டு வச்சு செய்வாங்க. பட் நம்ம சிம்பிளாக கலசம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிடலாம். பிரசாதம் வந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை செஞ்சு வச்சு நம்ம பிரசாதம் முடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு 5 வகையான சாதம் நம்ம ரெடி பண்ணி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நம்ம திருப்தியும் கூட இல்லை. ஏன்னா மாதம் நம்ம வந்துட்டு ஏதாவது சின்னதாக வச்சுக்கலாம். பட் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கொஞ்சம் பெருசாக நம்ம பண்ணுவோமே சாமிக்காக. நம்ம May 1 சித்ரா பௌர்ணமி வருது. முன்னாடி நாளே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுது. அன்றைக்கி கிரிவலம் போகிறவங்க போவாங்க. நம்ம வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வீரனுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ மதுரை வீரன் அதுக்கப்புறம் சத்யநாராயணர் 2 பேருக்குமே பூஜை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மதுரை வீரனுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சத்யநாராயணருக்கு வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணால் பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மதுரை வீரனுக்கு வந்துட்டு இளநிலாம் கட் பண்ணி வச்சுட்டு அங்கே பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு கலசமாக ரெடி பண்ணி வச்சு நான் பூஜை பண்ணுவேன். இந்த தடவை காலையில் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னு தெரியல. பட் அந்த அன்னைக்கு பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு கலசம் ரெடி பண்ணோம்ல. May 1 ஈவினிங் 6 மணிக்கு மேலே கலசம் ரெடி பண்ணிவிட்டு பிரசாதம் வந்துட்டு சக்கரை பொங்கல், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், எண்ணெய், பால், பாயாசம் என்ன வேணால் நம்ம செஞ்சு வைக்கலாங்க. எல்லாமே நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு தான். கலசம் ரெடி பண்ணி மேலே தேங்காய் வச்சு அழகாக நாமம் போட்டாச்சா. இப்போ அந்த சொம்பில் வந்து நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்து தேங்காய் வச்சுட்டு ஒரு தாம்பூல தட்டில் அரிசி பருப்பி வெத்தலை மேலே வச்சு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலசமை அந்த தட்டு மேலே வச்சு ஒரு இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நகர்த்தக்கூடாது. வச்சிட்டிங்கன்னா அங்கே தான் சாமி உட்காந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்டு சத்யநாராயணர் படம் கண்டிப்பாக வேணும். கலசம் வச்சு சத்யநாராயணர் படமும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்கும். வாழலையில் சாமிக்கு எப்பவும் போல் நம்ம படையெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு பிடிச்ச பூக்கள், துளசி மாலை, அப்புறம் தாமரை இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு பண்ணலாம். இப்போ சித்திரை மாதத்தில் மல்லிப்பூ வந்துட்டு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அழகாக நல்ல வாசனையான மல்லிப்பூலாம் வாங்கி சாத்தி நல்லா வீடே நல்லா மணக்க தெய்வீகமாக ஆக்கி நம்ம சாமி கும்பிடலாம். பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. எல்லாமே நான் முன்னாடி சொன்னது போல தான், நம்மளுடைய மனசு திருப்திக்காக தான். பட் சத்யநாராயணர் பூஜை செய்யும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வந்துகிட்டே இருக்கும். இல்லை நான் இது மாதிரி பூஜை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பூஜை நான் சொல்கிறது எப்பவும் சொல்கிறது தான், பூஜை நல்ல விஷயம். அது யார் வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். எங்கள் குடும்பத்தில் பழக்கம் இல்லை, எங்கள் மாமியார் பண்ணதில்லை, எங்கள் அம்மா பண்ணதில்லை அப்படின்ற மாதிரிலாம் எந்த ரீசனும் நம்ம வந்துட்டு கட்டக்கூடாது. ஏன்னா பூஜை வந்துட்டு நம்ம எந்த ஒரு தாந்திரிக வழிபாடும் பண்ணல, பூஜை தான் பண்ண போகிறோம். ஸோ தாராளமாக பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட சிம்பிளாக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர நீங்களே அது ரொம்ப ஈர்ப்போடு ஆர்வத்தோடு பண்ணுவீங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த பூஜை பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்குவாங்க. பட் சித்ரா பௌர்ணமிக்கு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. கலசம் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் அதெல்லாம். அது அவர் கேட்கல, நம்ம விருப்பம் தான். ஸோ விஷ்ணு நாமம் சொல்கிறவங்க வந்துட்டு நம்ம பெருமாள் படம் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். சத்யநாராயணர் சிலர் வாழ்க்கையில் செஞ்சுருந்த அற்புதங்கள் அதெல்லாமே வந்துட்டு அத்தியாயங்களாக நமக்கு யூடியூப்பில் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம படித்து ஒரு கதை முடிக்கும் போது நம்ம சுவாமிக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்னு மந்திரம்லாம் சொல்லணும் அப்படி இல்லை.
சத்யநாராயணரே போற்றி இதுவே போதும். அவங்களுடைய நாமங்கள் சொல்லி நம்ம போற்றின்னு சேர்த்து சொல்லும்போது அதுவே போதும். நமக்கு தெரிஞ்ச அதான் குழந்தையுடைய மழலை பேச்சு எப்படி வந்துட்டு அம்மாக்களுக்கு ஒரு அன்பு அதிகரிக்குமோ, ஒரு ஆசையாக இருக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம என்ன சொன்னாலும் சாமிக்கு அது வந்துட்டு ஒரு மழலை பேச்சாக தான் இருக்கும். நம்ம அப்படியே பியூராக சான்ஸ்கிரிட் பேசணும் அப்படின்றதுலாம் இல்லை. நமக்கு எப்படி வாயில் வருமோ நம்ம அந்த வகையில் சாமி கும்பிட்டுக்கலாம். மே 1 ஈவினிங் போல் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே. நைட்டு 11:30 11:45க்கும் இன்னும் வந்துட்டு நமக்கு டைமிங் முடியுது. அதுக்குள்ளே இந்த பூஜை நீங்கள் பண்ணிக்கலாம். சத்யநாராயணர் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அழகாக நல்ல ஒரு பெருசாக வந்துட்டு நிலவு தெரியும்ல, அவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு நம்ம பிளெஸிங்ஸ்லாம் சொல்லிவிட்டு எப்போவுமே சொல்கிறத விட எனக்கு இது இருக்குது, எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது அது கண்டிப்பாக சீக்கிரம் குயிக்காக அதோடைய ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் கலசம் வைக்கும்போது எனக்கு மாயிலை கிடைக்கலன்றதை விட போய் பறிக்கலை. நான் வந்துட்டு வெத்தலை இருந்துச்சு. ஸோ வெத்தலையே ஒரு 5 வெத்தலை வச்சு அதுக்கப்புறம் நான் தேங்காய் உட்கார வச்சேன். நீங்கள் மாயில் இருந்தால் அது வச்சுக்கோங்க, இல்லாட்டி வெத்தலையை வச்சு நம்ம வந்துட்டு அழகாக கலசம் ரெடி பண்ணிக்கலாம். பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நம்மளுடைய மன அமைதிக்கு, மன நிம்மதிக்காக தான். ஓகேவா? நீங்கள் ஐயோ பூஜை பண்ணணும், ஐயோ அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு வேலை இழுத்து போட்டுட்டு உங்களுடைய மைண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப இழுத்து வேலை செஞ்சு உடம்பையும் டயர்டாக்கி அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூஜைக்குண்டான பலனும் நமக்கு கிடைக்காம போகும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் எப்படி பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த மாதிரி ஹாப்பினஸோட நீங்கள் பண்ணுற சின்ன பூஜையாக இருந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கும். அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில் ஒரு 8 8:30 இல்லை ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சாமிக்கு வந்துட்டு நான் அழகாக அந்த என்கிட்ட இருந்த ஒரு ஜுவல் ஒன்று இருந்தது, அது போட்டு விட்டுருந்தேன். அது போட்டுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவராகவே அங்கேயே உட்காந்துட்டேங்க. அது பார்க்கும்போது அப்படி ஒரு அம்மனே உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஸோ விளக்கெலாம் ஏற்றிட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நகைகள், அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வச்சு நான் வந்துட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அம்மனுக்கு வந்துட்டு போற்றிகள் வரும்ல, அது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டிவியில் கனகதாரா ஸ்தோத்திரம் வந்துட்டு ஓட விட்டுருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வினிதாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.